வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒரு 5 அந்த மலையனூர் அங்காளம்மன் கோயில் பற்றி ஒரு 5 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த அம்மாவுக்கு பல சிறப்புகள் இருக்கு. மலையனூர் அங்காளம்மனுக்கு முதல்ல அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு சிறப்பம்சம் என்னென்னா, நீங்கள் எந்த அம்மன் கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம்னா, அந்த கோயில் சுடுகாட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலில் தகனம் பண்ணுற இடம்லாம் இருக்குது, பணம் எரிக்கிற இடம் இருக்குது. இது எந்த கோயிலுமே நீங்கள் பார்க்க முடியாது. கோயிலுக்குள்ளே பணம் எரியுன்றதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அம்மா கோயிலில் மட்டும்தான் அது தனி சிறப்பாக இருக்குது. இன்னொன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த கோயிலில் பணம் எரிச்சா துர்நாற்றம் வராது, கெட்ட வாடகை வராது. ஏன்னா நம்ம காசியில் தான் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி பணம் எரிச்சாங்கன்னா கோயிலில் பணம் எரிக்கப்படும் போது அந்த கெட்ட துர்நாற்றம்ன்றது வரவே வராதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம காசிக்கு போனதில்லை. ஆனால் நம்ம ஊர் மலையனூர்லேயே அது மாதிரி தான் நடக்குது. அப்புறம் மூணாவது சிறப்பம்சம் அந்த அம்மாவுக்கு என்னென்னா, அமாவாசைக்கு அது ஒரு திருவிழா கோலமாக இருக்குங்க அந்த ஊர். எப்படின்னா, நீங்கள் இப்போ ஆடி மாதத்தில் அம்மனுக்கு எப்படி ரொம்ப பிரசித்தி அப்படியே தேரும் அந்த அலங்கார ஜோடி போட அந்த அம்மா ஊர் வருவாங்களா, அந்த மாதிரி மலையனூரில் அமாவாசைக்கு அந்த அம்மா அலங்காரம் செஞ்சு ஊஞ்சல் மேடைக்கு கொண்டு வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாலாவது என்ன விஷயம்னா, அந்த அம்மனுக்கு அசைவம்ன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். மற்ற கோயில்களில் நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம போக முடியாது. ஆனால் மலையனூரை பொறுத்தவரையில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு போகலாம், சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு போனாலே நீங்கள் அசைவம் சாப்பிட்டு போனால் தான் தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது என்னென்னா, அந்த அம்மாவுக்கு அஞ்சாவது சிறப்பம்சம் அந்த கோயிலுக்கு என்னென்னா, கரகம் கொண்டு வருவாங்க. அந்த கோயில் அமாவாசை அன்னைக்கு காலையிலேருந்து அன்னைக்கு நைட்டு அம்மா ஊஞ்சலுக்கு வரையில் நைட்டு ஒரு 11 மணிக்கு வருவாங்க அம்மான்னு வச்சுங்களேன். அது வரையிலுமே கரகம் ஒரு ஊருங்கள்லேருந்து கரகம் கொண்டு வருவாங்க. அதை பார்க்கறதுக்கு அந்த ஆரவாரத்தோடு அப்படியே பம்பை உடுக்க மேளத்தோடு அந்த அம்மாவை அவ்வளோ ஆரவாரமாக ஒரு சந்தோஷமாக ஆடி பாடி அந்த கொண்டு போவாங்க அந்த கரகத்தை அந்த கோயிலுக்கு. அது நம்ம ஊர் திருவிழாக்கள்லாம் ஒரு நாள் ஒரு கரகம் வரும், பார்த்துருப்போம் நம்ம. அது அப்படி கிடையாது. அந்த ஊர் திருவிழாவில் திருவிழா கூட இல்லைங்க, அது அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள்லேயே எத்தனையோ கரகங்கள் பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ அழகழகாக ஜோடிச்சு அந்த அம்மா முன்னாடி ஆடி பாடிக்கிட்டு அப்படி ஒரு ஆரவாரத்தோடு கொண்டு போவாங்க அந்த கரகத்தை. இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டது தான் மலையனூர் அங்காளம்மன் கோயில். அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த அம்மா நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க. ஆனால் மலையனூரில் கோயில் கொண்டிருக்கிறது சுடுகாடு தான்னாலும், ஆக்ரோஷமான தெய்வம்னு சொன்னாலும், பயங்கர ஆங்கார தெய்வம், ரொம்ப பயங்கர உக்ரமான தெய்வம்னு சொன்னால் கூட, ஆனால் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க. உங்களை குழந்தை உள்ளத்தோடு உங்களை நீங்கள் கேட்ட எல்லாமே செய்வாங்க அந்த அம்மா. ஆனால் உண்மையாக அந்த அம்மாவை நாடி போகணும். நீங்கள் சும்மா நானும் போய் வணங்கினேன், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்க முடியாது. நம்ம ஒரு அன்போடு உண்மையாக போனோம்னா அந்த அம்மா உண்மையாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க. நம்ம எதிரிகளுக்கு சொப்பனமாக இருப்பாங்க. நம்ம எதிரிகள் நம்ம வேண்ட கூட வேண்டாம், அம்மா நம்மளுக்கு இப்படிலாம் தொல்லை கொடுக்குறாங்க, நம்ம வேண்டவே வேண்டாம், அந்த அம்மாவே எல்லாமே பார்த்துப்பாங்க. எதிரி சர்வநாசம் தாங்க. நீங்கள் எழுதி வேணால் வச்சுக்கோங்க, அங்காளம்மன் சத்யா வீடியோவில் சொன்னாங்களே அப்படின்ட்டு. உங்கள் எதிரிகள் உங்களுக்கு அப்படித்தான் அப்படியே அடிபணிஞ்சு போகணும், இல்லை அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள், அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை, நிறைய குழந்தைங்க அந்த ஊரில் கொண்டு நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 மாத குழந்தை 5 மாத குழந்தைலாம் கூட வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. கேட்டால் இந்த அம்மனை வேண்டி தான் பிறந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. நோய் நொடி பிரச்சனை, பில்லி சூனி ஏவல் எல்லாத்துக்குமே அந்த அம்மா சிறந்தவங்க.